பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் முழு வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 73 முதல் 76வது அதிகாரம் வரைக்கும் உள்ள சங்கீதங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 73வது அதிகாரத்தில் சங்கீதக்காரர் ஆசாப் துன்மார்க்கரின் வாழ்வை கவனித்து பார்க்கிறார். துன்மார்க்குடைய வாழ்வு, அவர்கள் செழித்திருக்கிறார்கள். அவர்கள் எந்தவிதமான பாதிப்பும் அடையாமல் இருக்கிறார்கள். துன்மார்க்கர்கள் சுக ஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். ஆனால் தனது நிலைமை விருதாவாக இதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமலேயே நான் கையை கழுவினேன் என்று சொல்லி ஒரு குழப்பத்தை உண்டாக்கும் பிரச்சனையை இங்கே நாம் பார்க்கிறோம். தேவன் எல்லோருக்கும் மேலாக ஆதிக்க நிலைமையிலும் நீதியாக இருந்தாலும் துன்மார்க்கர் அதிகமாக வளமடைகிறார்கள் என்பதை இந்த சங்கீதம் சுட்டி காட்டுகிறது. அதே வழியிலே தேவனை சேவிக்கிறவர்கள் மிகுந்த துன்பம் படுகிறார்கள். துன்மார்க்கர்கள் அநேகருடைய வாழ்விலே தெளிவாக காணக்கூடிய சௌக்கியம், சந்தோஷம் ஆகியவை இங்கே தேவனை சேவிக்கிற ஜனங்களிடத்தில் இல்லை என்பதை இங்கே சங்கீதக்காரர் கண்டு புலம்புகிறார். ஆனால் அவருடைய முடிவை பார்க்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் அவர்கள் நீதி தீர்ப்புக்கு என்று வைத்திருக்கிறார். ஆண்டவர் பிள்ளைகளை நித்திய ராஜ்யத்துக்கு என்று அவர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நம் இந்த காலத்தில் எவ்வளவு நெருக்கங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள் ஏற்பட்டாலும் எல்லாவற்றையும் பொறுமையாக சகித்து சாத்தான் கொண்டிருந்த காரியங்களை நாம் ஜெயமாக முடித்து நாம் ஜெய கம்பீரத்தோடு ஆண்டவர் தருகிறதான ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்கிற வேண்டியவர்களாக இருக்கிறோம். 74வது சங்கீதத்திலும் நாம் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சம்பவிக்கிற தேவனே, நீர் ஏன் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உண்மைச்சல் நாடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? தேவனுடைய தண்டனையானது என்றென்றைக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி சங்கீதக்காரர் ஜெபிக்கிறார். தேவனுடைய பொறுமையானது பாவத்தை காலைவரையெல்லாம் சகித்து கொள்ள முடியாது என்று இந்த ஜெபத்திலே ஆசாப் சொல்லுகிறதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். கர்த்தாவே, சத்துரு உம்மை நிந்தித்ததையும் மதியான ஜனங்கள் நாம தூஷித்ததை நினைத்து கொள்ளும். ஆண்டுடைய பிள்ளைக்கு விரோதமாய், தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய், தேவனுடைய திருச்சபைக்கு விரோதமாய் சத்துருக்கள் செயல்படும் பொழுது இந்த காரியங்களை தேவ சமூகத்திலே கொண்டு வருகிறதான ஆசாப் உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகள் நிறைந்திருக்கிறதே என்று சொல்லி உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதையும் உமக்கு விரோதமாக எழும்புகளின் அமளி எப்பொழுதும் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை ஏறடிக்கதை பார்க்கிறார். 75வது சங்கீதத்திலே ஆசாப் தேவனை துதிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், இந்த நாமம் சமீபமாக இருக்கிறது என்று அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறதான ஒரு சங்கீதமாக இது கொடுக்கப்பட்டு, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்து இந்த சங்கீதம் தெரிவிக்கிறது. தொடர்ந்து 76வது சங்கீதத்திலே யூதாவில் தேவன் அறியப்பட்டவர். ஆம், சாலேமில் உடைய கூடாரம், சியோனில் உடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று சொல்லி அவர் நியாயம் விசாரிக்கும்படியாக, பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கும்படியாக தேவன் எழுந்தருளியிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் இதோ துன்மார்க்கர் செலுத்தியிருந்தாலும் பிரபுக்கள் ஆவி அடக்குவார், பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர் என்று எச்சரிக்கிறதையும் பார்க்கிறோம். அதே நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் சுற்றுப்புற சூழ்நிலையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரையே நாம் நோக்கி பார்த்து அவர் மேலேயே கண் வைத்து நமது இலக்கை நோக்கி தொடருவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. அவர்தாமே நமது கண்ணீரை துடைக்கிறவர், கவலைகளை மாற்றுகிறவர், நித்திய ஜீவனை அருளி நித்திய வாழ்வை, நித்திய ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்கிற தேவன். அந்த உன்னத தேவன் தனி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து இலக்கை நோக்கினோட தேவன் தாமே நம்மை பலப்படுத்துவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.